அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திருமண உதவி நிதியாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும்னு அறிவித்த திமுக அரசு அதனை இன்று வரை செயல்படுத்தவில்லைன்னு கூறி விரைவிலேயே புதிய போராட்டமானது வெடிக்க காத்திருக்கு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் குடும்பங்கள்ல மகன் திருமணத்திற்கு 3000 ரூபாயும், பெண் ஊழியர் அல்லது மகள் திருமணத்திற்கு 5000 ரூபாயும் தமிழக அரசால் அட்வான்ஸாக வழங்கப்பட்டு வருகிறது. 1989ஆம் ஆண்டில் இந்த திட்டமானது செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. இதன் பின்னர் 1995ஆம் ஆண்டு தான் இந்த தொகை 6000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட்ட பட்ஜெட் தொடரின் போதுதான் 110 விதியின் கீழ் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காரு. அதுல அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் தான் திருமணம் முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது சொல்லியிருக்காரு. இதனை பல மடங்கு உயர்த்த இந்த அரசு முடிவு எடுத்திருக்கு. அதன் அடிப்படையில தான் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்குமே பொதுவாக திருமண முன்பணமாக 5 லட்சம் ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இதன்படி பணி ஓய்வு பெறுவதற்கு குறைந்தபட்சம் 5 வருடங்கள் இருக்கக்கூடிய நிலையில அரசு ஊழியர்கள் இந்த திருமண முன்பணம் கிடைக்கும் திருமணத்திற்கு 2 மாதத்திற்கு முன்பாகவே இந்த உதவித்தொகை விடுவிக்கப்படும் சொல்லப்படுது. இது மட்டுமல்லாமல் 36 தவணைகளில் வசூல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தான் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அரசு வெளியிட்டிருந்துச்சு. இது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்துல ஒரு முறை மட்டுமே முன்பணம் பெற முடியும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள 10 லட்சம் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தியிருக்குன்னே சொல்லலாம். முதல்வர் அறிவித்த இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிதித்துறை அரசாணையும் கடந்த ஜூலை மாதம் தான் வெளியாகி இருக்கு. தற்பொழுது பண்டிகை முன்பணம் திருமண முன்பணம் திட்டங்கள் தொடர்பாக அரசாணையானது வெளியிட்ட போதிலும் இதுவரை அதற்கான நிதி ஒதுக்கீடு எதுவுமே செய்யவில்லைன்னு சொல்லப்படுது. ஏராளமான பேர் பார்த்தீங்கன்னா திருமண முன்பண திட்டத்திற்கு விண்ணப்பித்த நிலையில கூட இதுவரை ஒருவரு கூட வழங்கப்படலைன்னு அவர்கள் மிகவும் ஏமாந்த நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பண்டிகை முன்பணமாக 20,000 ரூபாய் வழங்கப்படும்னு தற்பொழுது தீபாவளி பண்டிகை வர இருக்கக்கூடிய நிலையில தான் செப்டம்பர்ல அதற்கான முன்பணம் வழங்க வேண்டும்னு, அதனால தமிழக அரசு அதற்கு நிதி இருப்பு இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் சமயத்துல தான் திமுக அளித்த வாக்குறுதியில பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தற்பொழுது 4 ஆண்டுகளை கடந்த நிலையில கூட இன்னுமே அதற்கான அறிவிப்புகள் எதுவுமே வெளிவரவில்லைன்னு சொல்லப்படுது. இதற்கிடையே தான் தீபாவளிக்கு உண்டான முன்பணமும் கிடைப்பதாக தெரியவில்லை. மேலும் புதிதாக அறிவித்த திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயும் கிடைக்கவில்லை. இத்தகைய காரணங்களை முன்வைத்து தான் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புதிய போராட்டத்தையும் நடத்த ஆயத்தமாகி வருவதாகவும் தெரிய வருகிறது. இது நம் ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியாகவும் பார்க்கப்படுது.